முடியும் வரையும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் உலகம் முடியும் வரையும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் மகிமையில் சேர்ப்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன் மகிமையில் சேர்ப்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன் எனக்கே நீ பயமே எங்கள் நேசன் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்று மாறாதவன் கிருபைகள் மக்கள் தாருதலே என்று மாறாதவர் கிருபைகள் மக்களுக்காருதலே இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அமர்த்தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே அமர்த்தம் கிருபைகள் அளிக்க. ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக, அடுத்த வசனம் கூட, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த வாசித்த 2 வசனங்களில் 11ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியில் தேவனுடைய மனுஷன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த ஒத்து வாக்கியத்திலிருந்து இன்றைக்கு இரவில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுடைய மனுஷன். இதே தீமோத்தேயு நிருபத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷனே என்று தேவனுடைய மனுஷன் என்ற 2 வார்த்தையை இந்த 2 நிருபங்களிலே அவர் உபயோகிக்கிறார். தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. தேவாவியானவர் வேதத்தில் அதை எழுதினதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். துதிப்போமாக. தேவனுடைய மனிதன் என்று சொல்லும் பொழுது அது எல்லா விசுவாசிகளை பற்றி சொன்ன சத்தியம் இல்லை. தேவனுடைய மனிதர்களாக வாழ்ந்தவர்களை பற்றின வார்த்தை தான் அந்த தேவனுடைய மனுஷன் என்பது. நான் கூட்டத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். நான் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் 33 காரியங்கள் நடக்கிறதாக, விசுவாசி, நீதிமான், ஞானவான், சீசன், இந்த மாதிரி வார்த்தைகள், சத்தியங்கள் 33 காரியங்கள் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே, அதற்கு வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் நடக்கிற காரியமல்ல அந்த 33 காரியங்கள். அதில் ஒன்று தேவனுடைய மனுஷன் என்பது அல்ல. அதில் இதில் வராது. இந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் யாரை தேவனுடைய மனுஷன் என்று ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் மத்தியில்
வித்தியாசமான வாழ்க்கை செய்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்களை தேவனுடைய மனுஷர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று பைபிளில் வாசிக்கிறோம். நாமும் தேவனுடைய மனுஷலாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் எடுக்க விரும்பாத விசுவாசிகள் இருப்பார்களா என்று கேட்டால், இந்த நான் கொடுக்கிற விளக்கங்களை படித்த பிற்பாடு ஏன் நான் தேவனுடைய மனுஷியாக இருக்கக்கூடாது இருப்பேன் என்ற தீர்மானத்துக்குள்ளே அது நம்மை வழிநடத்தும். தேவனுடைய மனுஷன் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. பைபிளில் மனுஷி என்று எங்கே எழுதப்படவில்லை. ஆனால் தீர்க்கதரிசின்னு எழுதியிருக்குது. தீர்க்கதரிசினி அப்படின்னு சொல்லி பெண்களை பற்றி எழுதியிருக்கிறது. பாடகன் என்று எழுதியிருக்கிறது, பாடகி என்று எழுதியிருக்கிறது, சீஷன் என்று எழுதியிருக்கிறது, ஷி என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க தேவனுடைய மனிதர்களாக அந்த சுபாவத்தோடு வாழுகிற சகோதரிகளை தேவனுடைய மனுஷி என்று வேதத்தில் இப்படி சொன்னால் அது தவறாகாது. அதில் இந்த பிரசங்கத்தை முடித்த பிற்பாடு இனி உள்ள காலத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆயுசு காலம் தருகிறாரோ அந்த நாட்களிலெல்லாம் நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக சகோதரர்கள் அப்படி சிந்திக்கணும், நான் ஒரு தேவனுடைய மனுஷியாக சகோதரிகள் அப்படி சிந்திக்க ஆண்டவர் கிருபை இறக்கம் பாராட்டுவாராக. இந்த தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்றோர் பரிசுத்தவான்கள் மத்தியில் இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு நாளில் இந்த தீர்மானம் வந்திருக்க முடியும். நாங்கள் விசுவாசிகள் மத்தியில் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், எங்களை பற்றி யாரும் எங்களுக்கு உரியவர்கள் என்றோ எங்களுக்கு சொந்தமானவர்கள் என்ற உரிமை பாராட்டக்கூடாது. தேவனே எங்களுக்கு சொந்தம், தேவனே எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமானவர், அவர் ஒருவர் தான் எங்களிடத்தில் நீ என்னுடைய மனுஷன் என்னை உரிமை பாராட்ட வேண்டும், நானும் அவருடைய மனுஷன் என்று அந்த நிலைமையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 5 இடங்களில் இந்த தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தை வருகிறது. அது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக அதை நாம் வசனத்தில் பார்க்கலாம். ஒன்று சங்கீதம் 90 நீங்கள் பார்த்தால் அந்த 90 சங்கீதத்தினுடைய அடைப்புக்குறியில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதியிருக்கிறது. 90 சங்கீதம் அந்த 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிற முந்தி அடைப்புக்குறியில் நீங்கள் பார்த்தால் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். அப்போ வேதாகமத்தில் மோசே தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். 2வது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அந்த சவுல் அப்புறம்தான் அவர் ராஜாவானான். அந்த சவுளுடைய வேலைக்காரன் சொல்லுகிற காரியம், அவன் கழுதையை தேட போன சமயத்தில் கிடைக்காத சந்தர்ப்பத்தில், இதோ தேவன் இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், நாம் போகிற வழியை நமக்கு தெரிவிப்பார் என்று அந்த எலிசாவை பற்றி அவர் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னதாக நான் பார்க்கிறோம். சாமுவேலை பற்றி, எலிசாவை பற்றி அல்ல, சாமுவேலை பற்றி தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னதாக பார்க்கிறோம். அப்போ அந்த பட்டணத்தில், சாமுவேல் இருக்கிற பட்டணத்தில் அவர் தேவனுடைய மனுஷன் என்று அறியப்பட்டார். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது மோசையை பற்றி எல்லாரும் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தார்கள். அதனால தான் இந்த அடைப்புக்குறியில் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம் என்று பார்க்கிறோம். இது 2வது. 3வது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், எரேமியாம் ஆட்சி செய்த காலத்தில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து என்று பார்க்கிறோம். அவன் பலி செலுத்துவதற்காக ஆயத்தமாயிருக்கிறான். அந்த எரேமியாம் அந்த இடத்துல இந்த தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே
யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தான் என்று பார்க்கிறோம். இவன் பேர் சொல்லப்படாத ஒரு தேவனுடைய மனுஷன், பேர் இல்லாதவன் என்றல்ல, தேவாவியான அவருடைய பேரை எழுதவில்லை. அதில் மூன்றாவது ஒரு தேவனுடைய மனுஷன். நாலாவது ஒரு தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அமசியா ராஜாவிடத்தில் வந்து என்று பார்க்கிறோம். இந்த அமசியா யூதா ராஜா, அவனிடத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து, அவனையும் பேர் அங்கே சொல்லப்படவில்லை, பேர் இல்லாதவன் என்றல்ல, தேவாவியான அவருடைய பேரை எழுதவில்லை. 5வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுலப்போஸ்தலன் அப்பொழுது முதிர் வயதுள்ளவராக இருக்கிறார், தீமோத்தேயு அப்பொழுது இளைஞனாக இருக்கிறான். அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே. 5 வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் 4 வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் 1 வார்த்தையுமாக 5 வார்த்தைகள் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2 பேருடைய பெயர் சொல்லப்படவில்லை, மற்ற 3 பேருடைய பெயரை நாம் அறிகிறோம். சொல்லப்போனால் முழு பைபிள் வராத காலத்தில் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று பெயரெடுத்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? பழைய ஏற்பாடு முழுதும் எழுதப்படவில்லை, அப்பொழுது அங்கங்கே தோல் சொற்களில் இருக்கிறது. தீமோத்தேயு வாழ்ந்த காலத்தில், அதாவது நேரடியாக பேசுகிறார்கள், சில கடிதங்கள் வருகிறது. ஆனால் முழு வேதாகமும் வருகிறதற்கு 1ஆம் நூற்றாண்டு ஆயிற்று. அதனால் அந்த நாட்களில் அவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மனுஷன் என்று பெயரெடுப்பார்கள் என்றால், இன்றைக்கு முழு வேதாகம் வந்த பிற்பாடு, நீங்களும் நானும் போதனைக்கு மேலே போதனை கேட்ட பிற்பாடு, ஆரோக்கியமான உபதேசத்தை நம்புகிற சபையில் ஐக்கியப்பட்ட பிற்பாடு, நான் ஒரு விசுவாசியாக இருந்தால் போதும், அந்த மாதிரி நம்ம நினச்சோம்னா நம்ம ரொம்ப தன்னைக்காரர்கள் என்ற அர்த்தம். அப்படி அல்ல. கர்த்தரை கிறிஸ்துவை பற்றி என்ன அறிகிற அறிவில் வளருங்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் முடிக்கும்போது சொல்லுகிறார். அதனால் நான் வளர வேண்டும். பிலிப்பியர்கள் நிருபத்தில் 8 காரியத்தை சிந்தித்து கொண்டிருங்கள் என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தினசரி 8 காரியங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 8 காரியங்களை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். அந்த காரியங்களை கூட்டி வழங்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது நடக்கிற காரியம் என்னவென்றால், வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் தேவனுடைய மனிதர்களாக வாழ முடியும், தேவனுடைய மனிதர்கள் என்ற பெயர் எடுக்க முடியும். ஒருவேளை இங்கே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனுஷர்களாக வாழ்ந்தவர்களை பற்றி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறாரே, நமக்கு எழுதக்கூடிய நிலைமையில் இதில் கூட்டம் ஒன்று குறைக்க முடியாது. ஆனால் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதல்லவா ஆண்டவர் வரும்பொழுது, அந்த புஸ்தகத்தில் நாம் தேவனுடைய மனுஷர்களாக தேவனுடைய மனுஷிகளாக வாழ்ந்திருந்தால், ஆதாம் முதல் கிறிஸ்துவின் 2ஆம் பரியந்தம் கொடுக்கிற தேவ ஜனங்கள் மத்தியில் நாம் தேவனுடைய மனுஷர்கள் என்று பெயர் பெறுவோம். அது எழுதப்பட்டிருக்கதை ஆண்டவர் ஒருவேளை அத்தனை பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசித்து காண்பிப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். அதனால் தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் பெற்றோர் பரிசுத்தவான்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் 5 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவர்களை தேவனுடைய மனுஷர்கள் என்று பரிசுத்தாவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கும் போது, அவர் சும்மா எழுதிடுவாரா தேவனுடைய மனுஷர்கள் என்று? வேற எத்தனையோ பேருடைய வரலாறுகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். விசுவாசியுடைய குணசுபாவ பாடங்கள் என்ற நிலைமையில் நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான விசுவாச மக்களை பற்றி நாம் படிக்கலாம். ஆனாலும் மற்ற யாரையும் பற்றி பரிசுத்தாவியானவர் வேதத்தில் தேவனுடைய மனுஷர்கள் என்று எழுதாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள பேர் சொல்லப்படாத பேர் சொல்லப்பட்டவர்களை எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதற்கு மிகப்பெரிய விலை கொடுத்திருக்க முடியும். ஒரு நாள் தீர்மானம் எடுத்திருப்பார்கள், நாங்கள் வாழ்ந்தால் சாதாரண விசுவாசிகளாக வாழ மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வர அனுமதிக்க மாட்டோம், ஆவிக்குரிய கடமைகளை எதையும் நஷ்டப்படுத்த மாட்டோம், துவங்கின ஜீவியத்தை முடிக்க ஆண்டவர் பெறலன் அருள்வார், ரட்சிப்பு நிறைய வேற பிரயாசப்படுவோம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய மனுஷர்களை வாழ்ந்தே ஆவோம் என் நிலைமையில் வாழ்ந்ததுனால தான் பைபிள் எழுதி 2014 வருஷம் ஆயிற்று. எத்தனை தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது சபை நடத்துகிற மூப்பர்கள் அல்லது பிரசங்க கிருபை பெற்றவர்கள் இந்த தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பில் பேசினார் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுத்த வாஞ்சியின்படி, விருப்பத்தின்படி இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷனே, அவன் தேவனுக்கே சொந்தமானவன்.
வேறு யாரும் என்னுடையவன் என்று உரிமை பாராட்டவோ சொந்தம் கொண்டாடவோ முடியாது. அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இனஜன பந்துக்களாக இருக்கலாம், மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால் அவர் தேவனுடைய மனுஷங்க. அதனால் நாங்கள் என்னுடையவன் என்று சொந்தம் பாராட்ட அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். அது தப்பாக படக்கூட போனாலும் போயிடும். அவர் தேவனுடைய மனுஷனாகவே வாழ்ந்துடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு விடுவாங்க. அதனால் தேவனுடைய மக்களே, இந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு தான் போகணும். எந்த பிரசங்கம் கேட்டாலும் நீங்கள் தீர்மானத்தோடு போகிறதுக்கு தான் பிரசங்கம். சும்மா என்னமோ கேட்டுட்டு அப்படியே போகிறதல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறதுக்கு தான் தேவ ஆவியானவர் இந்த பிரசங்க வாக்கியத்தில் உள்ள விளக்கத்தை கேட்கும்படி நமக்கு அருள் செய்கிறார். ஆகவே தேவனுடைய மனிதன் தேவனுக்கே சொந்தமானவன். வேறு யாரும் அவனை பற்றி உரிமை பாராட்ட முடியாது, கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு தபால்காரருக்கு தேவனுடைய மனுஷன் என்ற ஒரு கடிதம் அதில் ஊர் பேர் போட்டிருக்குது, தெரு பேரெல்லாம் போட்டிருக்குது, ஆனால் வீட்டு நம்பரெல்லாம் ஒன்றும் போடலை. அப்போ இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? எத்தனையோ தெருவு இருக்குது. அந்த தெருவை ஒவ்வொரு தெருவாக சில சமயத்தில் 2 தெருவுக்கு ஒரே பேர் கூட இருக்கிறதெல்லாம் உண்டு. ஏனென்றால் பெரிய பட்டணங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ இவர் அந்த கடிதத்தை வாங்கின உடனே, தேவனுடைய மனுஷனா, நான் நிறைய சபைகளை பார்க்குறேன், நிறைய ஊழியக்காரர்களை பார்க்குறேன், மூப்பர்கள் சொல்கிற நிறைய பேரை பார்க்குறேன். தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் அப்போ தேவனுடைய குணஸ்வபாவங்களை உடையவன் அந்த அளவுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ அதை யாராக இருக்கலாம்? அப்படி யோசிச்சுட்டு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரை தேடிக்கொண்டு அவர் கையிலேயே கொடுத்தார். அப்போ அவர் கேட்டார், இந்த கடிதம் தேவனுடைய மனுஷன் தான் போட்டிருக்குது, நீங்கள் எப்படி என்னிடத்தில் கொண்டாந்து அதை கொடுக்குறீங்க? சொன்னால், ஐயா, நான் நீண்ட வருஷங்களாக உங்களை பார்க்குறேன், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சுபாவத்தை பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தவிர வேறு யாரும் தேவனுடைய மனுஷராக இருக்கக்கூடாதுன்னு என் மனசில் பட்டது. அதனால் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்த உடனே அதில் வாசித்து பார்த்தா இந்த தேவனுடைய மனுஷனாக இருக்கிற அவருடைய நண்பர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு வால்பாறையில் நமக்கு ஒரு கடிதம் வருகிறது, தேவனுடைய மனுஷன் அப்படின்னு ஒரு கடிதம் வந்தால் நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அந்த அளவில் நம்முடைய சாட்சி இருக்குதா? இருக்க வேண்டும், இருக்க முடியும். அதுதான் உண்மை. இவர்கள் தேவனுடைய மனுஷர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்கிறதற்கு அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும் பொழுது முதலாவது அந்த மோசை எடுத்துக்கொள்ளலாம். மோசே தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம் என்று சங்கீதம் 90 அடைப்புக்குறியில் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய மனுஷன் என்று ஆவியானவர் எழுதினதுக்கு காரணம் இதுதான் நினைக்கிறேன். எபிரேயர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று எபிரேய நிருப ஆசிரியர் சொல்லுகிறார். அதுபோல் நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதி, எங்கும் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட ஒருவனை தேவனுடைய மனுஷன் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? வீடு தேவனுடையது, அந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொந்தக்காரர் தேவன். அந்த வீட்டில் இந்த மோசே ஒரு தனி மனிதனாக எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால தான் அடைப்புக்குறியில் மோசையின் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் சபையில் அங்கத்தினராய் மாறினோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மோசே அவன் தீவிரவாதியாக இருந்தான். ஒருவனை கொன்று மணலில் புதைச்சான். அவன் மனம் மாறுவான் என்று யாரும் நினச்சிருக்க முடியாது. யார் அவங்க நினைக்கிறனால, மற்றவன் நினைக்கிறனால ஒருத்தன் குணப்படுறான், தீவிரவாதி நல்லவனாக மாறுறான் அப்படின்னு கேட்டால், பவுல் கூட ஒரு கொலைபாதகம்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறும் என்று யாராவது நினச்சாங்களா? ஆனால் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதான் பைபிள் சத்தியம். அப்போ கடந்த காலத்தில் வாலிப பிராயத்தில் அவன் நிறைய காலங்களெல்லாம் விட்டுட்டான், ரசிக்கப்படலை. பிறந்தபோது அவன் ரசிக்கப்படலை. இடையில தான் மோசே ரசிக்கப்பட்டார், வீட்டில் சேர்ந்தார். அதில் எங்கு உண்மையில் உள்ளவனாக இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார். அதனால் ஆவியானவர் வேதத்தில், அதில் புதிய ஏற்பாட்டில் அவன் என்னுடைய வீட்டில் எங்கு உண்மை இல்லவன் என்று எழுத சொன்னார். அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது மோசையின் காலத்தில் எது தேவனுடைய வீடு? ஆசரிப்பின் கூடாரம். அதுதான் தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டது. மோசையின் மூலமாகத்தான் ஆண்டவர் அந்த ஆசரிப்பின் கூடாரத்தை ஒழுங்கு செய்தார். இன்றைக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலுமாக. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
என்னுடைய ஜெப வீட்டில் அவளை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று ஆலயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அது சாலமன் தேவாலயம். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அது நம்மிடத்தில் துவங்கினால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கனால இங்கே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது அது சபை, ஆண்டவர் இரத்த கரையம் கொடுத்து உண்டாக்கின விசுவாசியுடைய கூட்டம் என்ற தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிவோம். இதில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மோசே அவருடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். உண்மை என்று சொல்லும் பொழுது சபைக்கு வருவதில்லை உண்மை, அப்புறம் சபை பிரசங்கத்தை கவனிக்கிறதுல உண்மை, சபையை சுத்தப்படுத்துறதுல உண்மை, சபையில் உள்ள இந்த உபகரணங்களை சுத்தப்படுத்தி வைக்கிறதுல உண்மை, அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குதே அதெல்லாம் துவைத்து அல்லது புதிதாய் மாற்றுகிற அந்த காரியத்தில் உண்மை. இது அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் என்று இல்லாதபடி சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரையில் மற்றவர்கள் கவனிக்கிறார்களா கவனிக்கலையா, பாராட்டுறாங்களா பாராட்டலையா, அதை பற்றி மோசையை நினைக்காமல் நான் அவருடைய வீட்டுக்குள்ளே நான் வருவதற்கு தகுதியற்றவன், ஆண்டவர் என்னை அவருடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார், அதனால் அதில் எங்கேயும் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக படித்தால் 10 பேருக்கு மேலே உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அதை எடுத்து பேசுறது இன்னொரு தனி பிரசங்கம். உண்மையுள்ளவர்களாய் வாழ முடியும். அப்போ தான் நான் தேவனுடைய மனுஷர்கள் என்று அறியப்படுவோம், தேவனுடைய மனுஷன் என்று அறியப்படுவோம். எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் சபை பரலோகம் போல இருக்கும். சபையினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. சபை ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள இயக்கமாக செயல்படும். ஆனால் பெரும் கஷ்டம் என்னவென்றால் அனைவர் தேவனுடைய பிள்ளைகள் சபையில் சேர்ந்த பிற்பாடு நான் எங்கு உண்மையிலவன் இருக்கணும்னு என்ன அவசரம், என்னவோ சபைக்கு வர்றேன் போகிறேன், தனக்கு மிஞ்சினதான் தானம். அப்புறம் பல விதமான சாக்குகள், அந்த சாக்கு இந்த சாக்கு நொண்டி சாக்கு இப்படியெல்லாம் சொல்லி சபையின் காரியங்களை இல்லை உண்மை இல்லாதவர்கள் சபையின் காரியங்களை அசட்டை செய்வதாங்க இன்றைக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. அதனால சபையை யாரும் சபை என்று சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். ஆண்டவர் சபையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியாதபடி தவிக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் மோசே அவன் எங்கும் உண்மை இல்லவன். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அதிலும் தேவனுடைய சபையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், உங்களுடைய தொழிலில் உண்மையாக இருக்கிறீங்களா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறீங்களா, மற்ற நண்பருடைய ஈடுபாட்டில் உண்மையாக இருக்கிறீங்களா, அது உலக மனுஷன் கூட செய்கிறான் சில காரியங்களை. ஆனால் தேவனுடைய வீடு அது தேவனுடைய வீடு, பரலோகத்துக்கு நிழலாக இருக்கிற பூலோகத்தில் உள்ள இடம். அந்த இடத்தை சுத்தப்படுத்தல எவ்வளோ கவனம் செலுத்தன்னு தெரியும். நான் இந்த சளித்தொந்தரவு ஏற்படாத வரையில் இந்த ஆலயத்துக்காக சபைக்காக எவ்வளோ காரியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர் அதை எல்லாம் மனசில் வச்சுருக்கிறாருங்க. கூட்டுறதில் இருந்து துடைக்கிறதுல இருந்து இதற்கு இந்த சன்னல் கதவு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் இதில் போடுறதுலேருந்து பாத்திரங்களை அடிக்கடி மாற்றுறது எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன்னு தெரியுமா. இதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? யாராவது செய்யட்டும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு அந்த தரிசனம் இல்லை, அந்த கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கல, அந்த கிருபை அவங்க விரும்பலை, அதனால் ஆண்டவர் கொடுக்கல. அது என்னுடைய உத்தரவாதம். அதனால தாங்க என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்களும் குறைபாடுகளும் இருந்தாலும் அவருடைய சமூகத்திலேருந்து என்னை தள்ளி இருக்கலாம், இந்த ஊழியத்தில் அவருடைய பரிசுத்தாவி கூட என்னிடத்துலேருந்து எடுத்திருக்கலாம். அக்கிரமங்களை கவனித்தீரானால் யார் நிலைநிற்பான ஆண்டவரே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவர் அக்கிரமத்தை கவனிக்காமல் இருப்பாரா? அதில் ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவன். தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம். 2வது, சாமுவேல் அந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சவுலுடைய வேலைக்காரன் சொன்னார். சாமுவேலை பற்றி நான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேருந்து 17ஆம் வசனம் வரையில் நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து வாசிப்பாருங்க.
அதனுடைய பொழிப்புரையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். சாமுவேல் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. பெலிஸ்தியர் நினைச்சா கூட இந்த இஸ்ரவேலரை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கைக்கு எதிராக எவனும் செயல்பட்டு தப்பிச்ச வரலாறே கிடையாது. அப்போ இஸ்ரவேலருக்கு ஜெயம், தோல்வி இல்லை, நஷ்டமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தேவனுடைய மனுஷன் இந்த காரியங்களை சரியாக செய்தார். அதாவது ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிறதற்கு, தோல்வி ஏற்படாது இருக்கிறதற்கு நானே அந்த மக்களுக்கு அரணை போல இருந்து ஜப வாழ்க்கையினாலே எதிரிகள் வராதபடியும் வந்தால் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதற்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக என்னுடைய ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு செயல்படுவேன். அவர் செயல்பட்டாருங்க. அதனால தான் நான் தேவனுடைய மனுஷன். ஆபிரகாம் பார்த்தீங்களா, தன்னைக்காரனாக இருக்கலை, அவன் பின்வாங்கி போனவன் என்று குறை சொல்லிட்டு தெரியலை. ஆண்டவரே, அந்த சோதம் குமார அழிக்கும்போது நீர் நீதிமானையும் அநீதிமானையும் எப்படி சமப்படுத்தலாம், எப்படி நீர் அழிக்கலாம்? ஆபிரகாமை நினைத்து சோதோமன் அழிவிலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார், தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரு ஆத்மாவுடைய விலை உலகத்து விற்கிற விலையை விட பெருசு. அதனால் கர்த்தருடைய சபையிலிருந்து பின்வாங்கி போனவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் அசாதாரணமானவர்கள். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவர் ரட்சிக்கப்பட்டு தான் பரலத்துக்கு வருவாங்க. அவங்க நஷ்டப்படலாமா, அவங்க கெட்டு போகலாமா, அழிக்கப்படலாமா? அதில் சாமுவேல் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. எல்லையில் இஸ்ரவேலின் எல்லையில் அவங்க வரவே இல்லைன்னு தான் பைபிள் எழுதி. அப்படி சொன்னால் தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருந்தால் கர்த்தருடைய சபையை பால்படுத்துறதற்கு, அதை மேற்கொள்வதற்கு எவனும் வராதபடி அந்த கர்த்தருடைய மனுஷனால் இந்த சபை பாதுகாக்கப்படும். அவர்கள் எல்லையில் வராதபடி தாழ்த்தப்பட்டார்னு எழுதியிருக்கு. அவங்க உயர்த்தப்படலை, தாழ்த்தப்பட்டார்னு எழுதி. அதற்கு காரணம் தேவனுடைய மனுஷன் அங்கே இருந்ததுனால. அதோடு சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்ற பரிசுத்தாய் வேதத்தில் எழுதியிருக்கும் பொழுது, இன்னொருவனை கொண்டு சொல்ல வைத்திருக்கும் பொழுது, இஸ்ரவேலருக்கு எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது அப்படி சொல்லி. எமோரியர் என்று சொல்கிறவங்க பாவிகள், ரசிக்கப்படாதவங்க. ஒரு காலத்தில் ரொம்ப பயங்கரமான பாவம் செய்தவர்களும் கூட ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பழக்க வழக்கம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த கொடுமைகளை நான் விட்டு இப்போ ஓரளவுக்கு சன்மார்க்க ஜீவியம் செய்கிற மனிதர்களாக இருந்தார்களா? அதனால் என்ன எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருக்குன்னு சொன்னால், ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பு பாலம் போல இந்த தேவனுடைய மனுஷன் சாமுவேல், அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான், நம்மளும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான். நாம் நினச்சா விசுவாசிகளானா ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தில் கொண்டு வந்தால், அப்போ அவங்க நினச்சி விசுவாசி ஆக முடியுமா? கர்த்தர் மனசு வச்சா அவங்க விசுவாசி ஆகலாம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு பண்ண முடியாது இல்லையா? சண்டை சச்சரவுக்கு தேவனுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் இஸ்ரவேலருக்கு எமோரியருக்கு சமாதானம் உண்டாகணும், அந்த சமாதானம் நஷ்டப்படக்கூடாது என்ற நிலைமையில் இந்த தேவனுடைய மனுஷன் செயல்பட்டிருக்கிறார். அதனால் ஆவியானவர் இஸ்ரவேலருக்கு எமோரியருக்கு சமாதானம் உண்டாயிருந்தது என்று எழுதியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலரை தான் தங்கியிருக்கிற இடத்திலும் இருந்து நியாயம் விசாரிக்கிறார். அவங்க வர முடியலைன்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்கள நியாயம் விசாரிக்கிறார். அப்போ தேவ ஜனங்கள் மத்தியில் வழக்குகள் வரும் பொழுது நீதிமன்றத்தில் போல இழுத்தடிக்கிற பழக்கமோ, இந்த நீதிமன்றத்தில் குற்றவாளியை நீதிமான் என்று, நீதிமானை குற்றவாளி என்று தீர்க்கிறாங்க இல்லையா, பணத்தை வாங்கி கொண்டு, அந்த மாதிரி காரியங்கள் எங்களுடைய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது என்ற நிலைமையில் இந்த தேவனுடைய மனுஷன், வழக்கு எவ்வளோ வரட்டும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் வழக்கு தீராது, வழக்கு இல்லாத உலகமே இல்லை. ஆனால் அந்த வழக்கை தீர்க்கிறதற்கு என்னை தேவனுடைய மனுஷனாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த எதிரிகள் மத்தியில் வராதபடிக்கு அவர்கள் மத்தியில் ஜெயம் வாங்கி கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அதாவது எமோரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எந்த விதமான பிணக்கு ஏற்படாதபடி, யுத்தங்கள் ஏற்படாதபடி, சண்டைகள் ஏற்படாதபடி, சமான குலைச்சல் ஏற்படாதபடி தேவனுடைய மனுஷனாகிய என்னை வச்சிருக்கிறார். என் நிலைமையில் அவர் தேவனுடைய மனுஷனாக செயல்பட்டதுனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை வந்ததாகவோ எதிரிகள் ஜெயித்ததாகவோ வரலாறு கிடையாது. அப்போ நிறைய நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டது. இன்னொன்று, நீதி நெறி வாழ்வுக்கு இந்த சாமுவேல் ஜனங்களை வழிநடத்தினான். வழக்கெல்லாம் வரும்போது சரியாக நியாயம் தீர்த்துட்டு அப்புறம் வழக்கு பண்ணிட்டு வரமாட்டாங்க. நம்ம போனால் அவரிடத்துல வழக்கில் எது தீமை, அதாவது குழப்படி பண்ண மாட்டார். வழக்கு இல்லாமலே நாம் இருந்துக்கலாம்னு சொல்லி
ஜனங்கள் மத்தியில் நீதி நெறி வாழ்விற்கு இந்த தேவனுடைய மனுஷன் வழி நடத்தினார். அதனால் இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் என்று பிறரால் அறியப்பட்டார். அவர் தேவனுடைய மனுஷன். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சபையில் வந்த பிற்பாடு சபையில் நம்முடைய உத்தரவாதம் என்ன? சபைக்கு நாம் பாதுகாவலராக இருக்கோமா? சபை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? செயல் இருக்குதா? அந்த ஜனங்கள் மத்தியில் வருகிற வழக்குகள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? அல்லது அது அப்படியே போகட்டும், சபை வளர்ந்தால் என்ன வளரலன்னு, எதிரி வந்து தோற்கடித்தால் என்ன, அது ஜனங்கள் தாழ்த்தப்பட்டு போனால் என்ன, அந்த மாதிரி நினைக்கிறோமா? எதிரிகள் தான் தாழ்த்தப்பட வேணும், நாம் தாழ்த்தப்படக்கூடாது. ரெண்டாவது, உலக சம்பந்தப்பட்ட நிலைமையில் தேவ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது சமுதாயங்க அதுக்கு சபைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் சபையாக இயங்கும்போது நாம் தேவனுடைய மனுஷர்களாக இருந்தால் சபை உலகத்தில் தான் இருக்கிறது. உலகத்துக்கு சபைக்கு சச்சரவு வராதபடி காத்துக்கொள்வதற்கு நாம் தேவனுடைய மனுஷர்களாக இருந்தால் தான் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவோம். இன்னொன்று, நம் மூலமாக நாம் தேவனுடைய மனுஷர்களாக இருந்தால் நமது வாழ்க்கையை பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து எதுக்கு நம்ம வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு அந்த தேவனுடைய மனுஷத்தில் போகணும், அவருடைய நேரம் விரயமாகுமே, அதனால வம்பு வழக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், நம்ம அமைதலாக போவோன்ற நிலைமையில் இந்த தேவனுடைய மனுஷன் இருந்ததுனால அவருடைய நாட்களிலெல்லாம் ஜெயம் இருந்தது, அவருடைய நாட்களெல்லாம் சமாதானம் இருந்தது, அவருடைய நாட்களெல்லாம் நீதி நெறி ஜனங்கள் மத்தியில் நிறைவேறினது. அப்போ தேவனுடைய மனுஷன் என்று ரெண்டாவது சாமுவேலை பற்றி சொன்ன பொழுது அதற்காக அவர் மிகப்பெரிய விலை கொடுத்து பூலோகத்தில் வாழ்ந்திருக்கிறார். மோசே அப்படித்தான் அந்த தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் எத்தனையோ காரியங்களை அவர் மற்ற காரியத்தை விட்டுவிட வேண்டிய இருந்திருக்கும். மோசே புதிய ஏற்பாட்டில் பவுலை பற்றி வாசிக்கும்போது எனக்கு லாபமாக இருந்தவர்களை கிறிஸ்து இயேசுவுக்கா நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? இந்த தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனாக இருக்கிறதுக்காக சில காரியங்கள் நஷ்டம் என்று விட வேண்டியது இருந்தது. மோசே அதை விட்டா. அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், எகிப்தின் பொக்கிஷம் வேண்டாம் அப்படி சொல்லி தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பிற்பாடு இதோட முடிஞ்சது, இனி நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இல்லை என்று இல்லாதபடிக்கு நான் இந்த வீட்டில் என்னென்ன செயல்பட முடியும், எப்படி செயல்பட முடியும், எப்படி என்னுடைய உண்மையை காண்பிக்க முடியும் என்று செயல்பட்டதுனால தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று பைபிள் எழுதி. மூன்றாவது, 2 நாளாகமோ 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த அமசியாவிடத்தில் வந்த அந்த தேவனுடைய மனுஷன் ஒருத்தனை பற்றி நான் வாசிக்கிறோமே, அவன் என்ன செய்தான் தெரியுமா? அமசியாவிடத்தில் வந்தபோது அமசியாவிடத்தில் அவர் வர்றார். வந்து அந்த பகுதியை நான் பார்க்கலாம். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை போதும். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது யூதாவின் ராஜா இஸ்ரவேலரை சேர்த்து கொண்டு அவன் வந்து யுத்தத்துக்கு போகிறான். அதாவது அஞ்ஞான ராஜாக்களோட யுத்தத்துக்கு போகிறான். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து பேர் சொல்லப்படலை, பேர் இல்லாதவன் அல்ல, பேர் சொல்லப்படாத ஒரு நபர். அவன் வந்து என்ன செய்யறான் தெரியுமா? நீர் போனால் எதிரிகளை மேற்கொள்வதற்கு நீர் போகலாம், ஆனால் இந்த இஸ்ரவேலரை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏனென்றால் இவங்களோட தேவன் இருக்கவில்லை. இப்படி தேவன் இவங்களோட இருக்காதபடி நீர் இவங்களை சேர்த்து கொண்டு அவங்களுக்கு என்னமோ ஒரு 100 தாளந்து கூலி பேசி கூட்டிகிட்டு போகிறீரே, கூலிக்காக மாரடிக்கிறவங்க வந்து உண்மையாக யுத்தம் செய்ய மாட்டாங்க, அதனால் இந்த யுத்தத்தில் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அவங்கள அழைச்சி போக வேண்டாம்னு சொல்கிறார். அப்போது நான் இந்த மாதிரி 100 தாளந்து கொடுத்தனே, கூலி கொடுத்தனே, அதுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னபோது, அதை விட தேவன் நமக்கு தருவார், ஒத்தாசை பண்ண விளப்பண்ணும் தேவனால் கூடும், நீர் போக மனதானா இந்த இஸ்ரவேலரை திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா யோசித்து பார்த்துட்டு இந்த அமசியா ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? சரி, இந்த இஸ்ரவேலரத்தில் வந்து நீங்கள் எங்களோட வர வேண்டாம், ஏன் நீர் எங்களை வரணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு கூலியும் கொடுத்து இப்போ நாங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கும்போது நாங்கள் ஏன் வரக்கூடாது அப்படி சொல்லி ரொம்ப கோபத்தோட அவங்க சடனைட்டு கொண்டு போயிட்டாங்க. சரி, எப்படியோ போகிறாங்க, நானே இவங்களை கூப்பிட்டதுனால, நானே இவங்களுக்கு கூலி பிறந்ததுனால அவங்க திட்டிட்டு போகிறாங்க, கோவப்பட்டு போகிறாங்க. தேவன் அவர்களோடு இருக்கவில்லை. இவங்க கூலிக்காக வேலை செய்கிறவங்க உண்மையாக யுத்தம் செய்வாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு அவர் யுத்தத்துக்கு போகிறார்.
யுத்தத்துக்கு போனதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எதிரிகள் எல்லாரையும் பிடிச்சி ஒரு பெரிய மலை மேலே கொண்டு நிறுத்தி தலைகளை உருட்டி விட்டு நொறுங்கி போகத்தக்கதாக அவங்கள பண்ணினார். பெரிய வெற்றியோட கூட திரும்பி வந்தார். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் தான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விபத்திலிருந்து காக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு ஆண்டவனை வச்சிருந்தார். அந்த சமயத்தில் போய் சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொன்னதுனால அந்த அமசியா திருப்பி வந்த பொழுது, இந்த தேவனுடைய மனுஷன் மாத்திரம் ஒருத்தர் வந்து இடத்துல சொல்லாமல் இருந்தா நான் கொடுத்த அந்த 100 தாளந்தும் விரைமா போயிருக்கேன். எதிரிகள் மத்தியில் நானும் தோற்கடிச்சிருப்பேன், தோற்று போயிருப்பேன். எதிரிகளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக போயிருக்குமே. ஒரு தேவனுடைய மனுஷனாக ஒருவர் இருந்து செயல்பட்டது எவ்வளோ நல்லதாய் போயிற்று என்று அந்த அமசியா சந்தோஷப்பட்டார். அதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளான உங்களை என்னையும் ஆண்டவர் சபையில் அங்கத்தினரை வைத்து நாம் தேவனுடைய மனுஷர்களாக வாழ வேண்டும் என்று தீர்மானிச்சா, சமுதாயத்தில் என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது, இதை பற்றி நான் ஒரு கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிற்கும் நல்ல கிரியைகளுக்கு ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். கவனிக்காமல் இருக்கப்படாது, ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லாமல் இருந்தால் சபையை விட்டு அவங்க போயிடுவாங்க, கெட்டும் போயிடுவாங்க. ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே வர வேண்டியிருக்கும். அப்புறம் இன்று சொல்லப்படுகிற அளவும் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு புத்தி சொல்ல கடவும். அப்போது பாவத்தின் வஞ்சனையால் ஒரு விசுவாசி கடினப்படலாமா? அதனால் இன்று என்னப்படும் நாளளவும் ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். அந்த ரீதியில் தேவனுடைய மனுஷனாக நாம் வாழ தீர்மானித்து விட்டால் நம்ம பற்றி மாத்திரம் நாம் கவலைப்பட மாட்டோம். சபையில் என்ன நடக்குது, குடும்பங்கள் என்ன நடக்குது, குடும்பங்கள் ஏதாவது பிரச்சனை உருவாகுதா, அவங்க தவறான காரியங்களை ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா, சபையில் ஏதாவது தவறான காரியங்கள் நடக்குதா, தவறான முடிவு எடுக்கப்படுகிறதா என்பதை பார்த்து நாம் தேவனுடைய மனுஷர்களாக வந்து நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? யுத்தங்கள் தவிர்க்கப்படும். தவறான சவகாசங்கள் இல்லாமல் போயிடும். ஒருவேளை நாம் அவங்களிடத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒப்பந்தம் தவறானது என்பதை நான் விட்டுவிடக்கூடிய நிலைமையில் இந்த தேவனுடைய மனுஷர்கள் செயல்படுவாங்க. அதனால் இந்த பேர் சொல்லப்படாத அந்த மனுஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறார், அந்த அமசியா இடத்துல அந்த தேவனுடைய மனுஷன் போய் சொன்னதுனால காரியங்கள் தவிர்க்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதோடு 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எரேமியாவிடத்திலிருந்து இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்லெகேமுக்கு வந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியாம் கிறிஸ்தவத்தை புறஜாதி மார்க்கமாக மாற்றினத வரலாறு வருகிறது. அதாவது துணிகரமாக அவனே பலி செலுத்த போகிறான். ஆசாரியனை போல துணிகரமாக ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறான். எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஒரு யூதனாக இருந்து அந்த மாதிரி காரியங்களை செய்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே பேர் சொல்லப்படாத அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்துன்னு சொல்லி வந்து அந்த பலிபீடத்துக்கு எதிராக அவர் நின்று பலி செலுத்த போகிற பலிபீடத்துக்கு எதிராக சாபம் போடுறார். இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டப்படும் சொன்ன உடனே அது கொட்டப்பட்டது பின்னால் படிக்கிறோம், நான் ராஜாவாக இருக்கும்போது என்னிடத்துல வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னிடத்துல எதிர்த்து பேசுவேன்னு சொல்லி கையை நீட்டுறார் அந்த ராஜா. அவர் நினைச்சாரு இது சாதாரண ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு செய்கிற காரியம், நான் ராஜா, அவன் என்ன செய்ய முடியும்னு நினைச்சான். ஆனால் நீட்டின கையை மறக்க முடியாதபடி கையை மறத்து போச்சு. அப்போ தெரிஞ்சு போனது அந்த ராஜாவுக்கு, இந்த மரத்த கையை அவன் ஜெபம் பண்ணலைன்னா நிச்சயமாக அந்த மரத்தே அப்படியே இருந்தால் சாக வேண்டியிருக்கும். அதனால் நான் கோவப்பட்டு அவனிடத்துல பேசினாலும் நான் செய்த தப்பிதம் தான், என்னை மன்னிக்கணும், நீ எனக்காக ஜெபம் பண்ணுன உடனே இந்த தேவனுடைய மனுஷன் கெஞ்சி ஜெபம் பண்ணுறான். அந்த ராஜாவுடைய கை மறுபடியும் சரியாச்சு. அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம், அவன் ராஜா இந்த காரியம் அவனுக்கு கை சரியான உடனே நீ வா, உனக்கு நல்ல சாப்பாடு தாரேன், வெகுமதியெல்லாம் தாரேன்னு சொன்னபோது என்னை தேவனை அனுப்பினார். நான் எங்கேயும் இருக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது சொல்லிட்டு வெகுமதியும் வாங்கலை, சாப்பிடவும் இல்லை, அந்த இடத்த விட்டு போனான்னு வாசிக்கும். பார்த்தீங்களா, ஒரு தேவனுடைய மனுஷனை, அவனும் பேர் சொல்லப்படலை, ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வரட்டும், எப்பொழுது வரும்,
அந்த வார்த்தை யாருக்கு நான் போய் சொல்லணும் அப்படி சொல்லி ஆயத்தமாக இருக்கிறான். அந்த சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லாத இடத்துல, மற்ற புறஜாதிகள் ஆளுகை செய்கிற இடத்துல அந்த மாதிரி இருந்து தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்று கர்த்தருடைய வார்த்தையை அந்த ராஜாவிடத்தில் கொண்டு போகிறான். அதுதான் பைபிளில் நாம் பார்க்கணும். அப்போது நீங்களும் நானும் நான் வாழுகிற நம்முடைய மலைப்பிராந்தியத்தில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நாம் கொஞ்சம் பேராய் விசுவாச மக்களாய் நாம் விடப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய மக்களாய் செயல்பட்டால் மாத்திரம்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த விக்கிரக ஆராதனை, இன்றைக்கு இருக்கிற என்ன சொல்றது மத சம்பந்தப்பட்ட வீண் சடங்குகள், இதன் மத்தியில் நாம் தேவனுடைய மனுஷர்களாக சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு நாம் செய்தியை சொல்ல ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆகவே தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய செய்தியோடு கூட ராஜாவிடத்தில் போனான் என்று பார்க்கிறோம். அப்போ அதற்கு அவன் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருந்தது. ஒருவேளை அப்படி அவன் கை நீட்டினவன் பட்டயத்தில் அவனை எடுத்து இந்த தேவனுடைய மனுஷனை கொல்லலாம், அல்லது தன்னுடைய சேனையில் இருக்கிற ஆட்களை அனுப்பி அவனை சரச்சேதம் பண்ண சொல்லலாம். ஆனால் நான் தேவனுடைய மனுஷர்களை அதாவது உயிரை கொள்ளுவர்களுக்கு நான் பயப்படாமல், சரீரத்தை கொள்ளுவர்களுக்கு நான் பயப்படாமல், சரீரத்தையும் ஆத்மாவை அளிக்கிற தேவனுக்கு தான் நான் பயப்படுவேன் சொல்லி அவன் தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்து உயிரை தச்சம் என்று எண்ணி ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். இன்றைக்கு நாம் தேவனுடைய மனுஷனாக வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னால் நம்முடைய உயிரை பணம் வைத்து தான் ஆக வேணும். செய்தி சொல்ல ஆண்டவர் நம்ம நடத்தினா யாரிடத்திலும் போய் தைரியமாக சாட்சி சொல்லணும். அதனால நம்முடைய உயிரை போனாலும் சரி. ஆனால் இந்த சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த ராஜாவிடத்தில் போய் சொன்னதுனால அவனுடைய உயிர் போகவில்லை. பின்னால் இவனை பற்றி நான் ஒரு சங்கடமான காரியத்தை நான் பின்னால் சொல்கிறேன். சரி, தேவனுடைய மனுஷனாக அவன் ராஜாவிடத்தில் போய் செய்தி சொல்கிறான். தேவனுடைய மனுஷர்களுக்கு தான் ஆண்டவர் செய்தி கொடுத்து செய்தியை போய் சொல்லுவார். 4வது அதை பார்த்தோம். 5வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது, அவர்களை சிலர் இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பவுல் அங்கே சொல்கிறார். இந்த இளைஞனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படி சொல்லும் பொழுது, இவைகளுக்கெல்லாம் விலகி ஓடி பாம்பை கண்டா எப்படி ஓடுகிறோமோ அந்த ரீதியில் இந்த பொருளாசை பண ஆசைக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்கிறார். நாம் தேவனுடைய மனுஷனாக பேரெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பண ஆசை பொருளாசை இல்லாதவர்களாக உலகத்தில் நடக்க வேண்டும். பொருளாசை என்பதற்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறாரு, தங்களுக்காகவே பொருளையும் பணத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பொருளாசை, அவர்கள் தான் பொருளாசைக்காரர்கள் என்று விளக்கம் சொல்கிறார். நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இல்லை, நம்ம குடும்பத்துக்கு உபயோகிக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு உபயோகிக்கலாம், அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம உபயோகிக்கலாம். சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு எங்கே நேரம் இருக்குது, சேர்த்து வைக்கிற அளவுக்கு நமக்கு எங்கே பொருளாதாரம் இருக்கிறது? தேவனுடைய காரியங்களை செலவு செய்தால் செலவு ஆகிட்டான சேர்த்து வைக்க முடியாதல்லவா? அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் என்று பேர் வாங்க வேண்டும் என்றால் பொருளாசை அற்றவளாக இருக்க வேண்டும். 70 பேரை மோசேயின் காலத்தில் அந்த மூப்பர்களாய் தெரிந்து கொண்ட போது அந்த 70 பேருக்கும் உள்ள காரியம் என்ன தெரியுமா? 70 பேரும் பொருளாசை அற்றவளைத்தான் அங்கே தெரிந்து கொண்டு வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சபையில் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாரும் பார்த்து நம்ம பொருளாசைக்காரர்கள் சொல்லப்படாது. பொருளாசை என்கிற பேர் முதலாக சொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொருளாசை என்கிற பொருளாசையுடையவர்களாக நாங்கள் மாயம் பண்ணவில்லை என்று பவுல் சொல்கிறார். பேதுரு சொல்லும்போது பொருளாசையில் பழகின சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் அவனுக்கு பொருளாசை கொஞ்சமும் ஆகாது. பொருளாசை இல்லாதவனைத்தான் உலக மக்கள் பார்த்து நம்மளை தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுவாங்க. நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள் கூட நம்மளை பார்த்து இவர் தேவனுடைய மனுஷங்க, அவருக்கு பொருளாசை இல்லைன்னு சொல்லுவாங்க. டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் இதே உலக சரித்திரத்தில் இருந்தார். அவருக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நிறைய பணங்கள் வந்தது. அவர் நல்ல ஊழிய செய்கிறார் நிலைமையில். ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினதுக்கு 7 காரணங்களில் ஒரு காரணம், அவர் மரித்த பிற்பாடில் அவருடைய ஜீவிய சரித்திரத்தில் எழுதுறவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட பொருளாசையற்ற ஒரு மனுஷனாக செயல்பட்டாராம். அதே போல் சாமுவேல் கூட நீங்கள் பைபிள் வரலாறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொருளாசையற்ற மனுஷனாய், அவருக்கு மனைவி 2 மகன்மார்கள் கூட இருந்தாங்க. அவங்கள படிக்க வைக்க வேண்டியிருந்தது, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியிருந்தது. எந்த விஷயத்திலும் பண விஷயத்தில் நேர்மையில் ஒரு மனுஷனாக இருந்துக்கிறார். அப்போது பண ஆசை பொருளாசை இல்லாதவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய மனுஷன் என்று பெயர் எடுக்கிறவர்களாக மாறும்.
அதனால் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும் பொழுது அது பொதுவான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆனால் அந்த பொதுவான வார்த்தை மோசேக்கு தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் வந்தது, சாமுவேலுக்கு தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் வந்தது, எரபேயாமின் காலத்தில் இருந்த ஒருவனுக்கு தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் வந்தது, அமசியா ராஜா காலத்தில் ஒருவனுக்கு தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் வந்தது, பவுல அப்போஸ்தலன் ஜீவித்தர காலத்தில் தீமோத்தேயு ஒருவனை பற்றி பவுலே சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷன் சொல்றார். இத்தனை பேர் தேவனுடைய மனுஷன் என்று பேர் வாங்கியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று நினைக்கிறீங்களா? வாழ வேண்டும். ஆனால் வாழுகிறதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்கணும். அது என்ன விலை என்று சொன்னால், ஒன்று ஆண்டவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் நாம் இருக்கிற வரையில் தேவனுடைய ஜனங்களுடைய ஆத்ம நன்மைக்காகவும் சரீர நன்மைக்காகவும் பாடுபட வேண்டும். அவர்கள் யாரும் நஷ்டப்படுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. சாமுவேல் காலத்தில் அதான் நடந்தது. நாம் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் யாருக்கு செய்தி எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த நிலைமையில் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை மாற்றமில்லாதபடி நாம் சொல்லுகிறதுனால குடும்பங்கள் பாதிக்கப்படும், சில பிரச்சனைகள் தவிர்க்கப்படும், சில தொந்தரவுகள் சபையை விட்டு நீங்கும். அதற்கு தேவனுடைய மனுஷனாக செயல்பட்டால் அதற்கு நாம் விலை கொடுக்கணும், நம்முடைய சுயத்தை விட்டு கொடுக்கணும். அதற்காக நாம் இறங்கி போய் தேவ ஜனங்களுடைய காரியத்தில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். கடைசியில் உலக சம்பந்தப்பட்ட மக்களை பார்த்தால் பண ஆசை பொருளாசையை உடையவர்களாக மாயம் பண்ணி கொண்டு தெரிகிறாங்க, சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் நமக்கு அன்றாட காரியங்கள் நடந்தால் போதாதா என்ற நிலைமையில் ஆண்டவரே அன்றண்டுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம வாழணும். தேவனுடைய மனுஷலாக இருக்க. இன்னொன்று ஆகூரை போல தேவனுடைய மனுஷலாக இருக்க நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடாதிரும், தரித்திரத்தையும் கொடாதிரும். நீர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? தேவனை மறுதளிப்பேன். நீ தரித்திரத்தை கொடுத்தா நான் திருடிடுவேன். அப்போ என்ன செய்யணும்? அன்றாடப்படி எனக்கு கலந்து போசி அப்படி எப்பொழுதாவது நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? இது போதாது அது போதாது, இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா, இங்கே கடன் வாங்கலாமா அங்கே கடன் வாங்கலாமா, எத்தனை குள்ளுமாலத்தனம் பண்ணுறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்மளை தேவனுடைய மனுஷன் யாரும் சொல்லவே மாட்டாங்க. தேவனுடைய மனுஷன் என்று பேர் வாங்குறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தியாகம் செய்ய வேணும். அநேக காரியங்களை கேட்ட உபதேசம் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தொலைச்சிடணும், இல்லாமலே பண்ணிடணும். தேவனுடைய மனுஷனாக இருந்தால் ஐயோ தேவனுடைய மனுஷன் தேவனை போன்ற மனுஷன் தான் அர்த்தம். ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்தார், எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவரில் நிலத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எதையாவது சார்ந்து கொண்டாரா? யாரையாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழ்க்கை செய்தாரா? அது வேணும் இது வேணும் என்று நினைத்தாரா? அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பைபிளில் எழுதியிருக்குதே. பாவம் ஒன்றை தவிர நம்மை போன்ற நிலைமையில் எல்லா நிலைமையும் சோதிக்கப்பட்டவர் தானே, எல்லா பிரச்சனையும் சந்திச்சவர் தானே. மனிதனை எப்படி வாழ வேண்டும் அதற்கு மாதிரி நம்முடைய அருமை ரட்சகர் தான் முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி. அவர் தேவனுடைய மனுஷன் தான். யார்? இயேசுவானவர் தேவனுடைய மனுஷன். நீங்களும் நானும் அவரை நம்புகிறோமே, நாமும் தேவனுடைய மனுஷனாக இருக்கக்கூடாதா? அதே சமயத்தில் தேவனுடைய மனுஷர்களும் தவறக்கூடியவங்க, மீறுதல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வரலாறு வருகிறது. அது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வருகிறது. தேவனுடைய மனிதர்களும் தவறக்கூடியவர்கள், அதே சமயத்தில் மீறுதல் செய்யக்கூடியவர்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறலாம், மீறலாம், அதற்கு அனுமதி உண்டுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் கிடையாது. சாகிற வரைக்கும் பிரசங்கத்தை தான் பண்ணுவேன். யாருக்கும் அனுகூலமான பிரசங்கம் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் உண்மையை உண்மை என்று நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டல்லவா? தேவனுடைய மனுஷனும் தவறக்கூடியவனே, மீறுதல் செய்யக்கூடியவனே. ஆனால் தவறினால் மீறினால் அது ரொம்ப பயங்கரம். ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், ஒன்றிலே தவறினால், நான் தான் 9 கடைப்பிடிச்சிட்டேன்ல, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அப்போ 9 அடிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி அக்கிரமம் செய்தால் அவனுடைய நீதிகள் ஒன்று நினைக்கப்படுவதில்லை என்றே பைபிள் சொல்லுது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு தவறக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு மீறுதல் செய்யக்கூடாது. ஆனால் தவறுகிறோம், மீறுதல் செய்கிறோம் என்ற அர்த்தம் என்ன? மெத்தன போக்கு, இன்னொன்று துணிகிறோம். 2 காரியத்தினால தான் நாம் தவற முடியும். ஒன்று மெத்தன போக்கு, இன்னொன்று துணிகிறோம். இந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த தேவனுடைய மனுஷன் பேர் அங்கே சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருடைய வாக்கை கேட்டு கற்றுக்கொண்டு அந்த வாக்கை அப்படியே போய் சொன்ன ஒரு தேவனுடைய மனுஷன். அப்படித்தான் வரலாறு வருகிறது. 12 முறை
அந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 12 முறை அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. வேற இவனை பற்றி சொல்ல முடியாது. இவனுடைய பேர் தாங்க எழுதப்படலையே. 13 முறை அவன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் எழுதப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு 13 முறை அப்படி எழுதப்பட்டதாக பைபிள் சரித்திரத்தில் இல்லைங்க. இவனை பற்றி எழுதியிருக்கு. பேர் சொல்லப்படலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று 12 முறை பைபிளில் வரும். ஆனால் வருத்தமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த தேவனுடைய மனுஷன் பேரோட செத்து போயிட்டான். தேவனுடைய மனுஷன் பேர் எடுக்காமல் சாகல, தேவனுடைய மனுஷன் பேர் எடுத்து தான் செத்தான். ஆனால் ஒரு குற்றத்தோடு அவன் இறந்து போன வரலாறு தான் அந்த 13 வார்த்தைகளுக்குள்ள அடங்கி இருக்கிற சத்தியம். என்னவென்றால், ராஜாடத்தில் போய் அவன் என்னை கொண்டாலும் சரி என்னை எதிர்த்தாலும் சரி இந்த ஸ்தலத்தில் நான் செய்தி சொல்லுவேனே தவிர இருக்கவோ புசிக்கவோ குடிக்கவோ மாட்டேன் அப்படின்னு வந்துட்டான். என்ன இந்த மனுஷன் இப்படி உலகத்தில் மனுஷர்கள் இருப்பாங்களா? நான் ராஜா, எனக்கு இவன் மூலமாக அற்புதம் நடந்திருக்குது. இவன் வந்து என் வீட்டில் அரண்மனையில் சாப்பிடலாம், உட்காரலாம், தண்ணீர் குடிக்கலாம். இவன் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறான். இவனுக்கு களைப்பவும் சோர்வாக இருக்கிறத கூட பார்த்தாலே தெரியுது. குடிக்கலாம்ல, சாப்பிடலாம்ல, நான் ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன். தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு 2ஆம் முறை திருத்த மாட்டார். வந்துட்டான். வரும்போது ஒரு பொய் தீர்க்கதரிசி, அவன் உண்மையான விசுவாசியும் அல்ல, நிஜமான ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனும் அல்ல, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி. வாலிபத்தில் இருக்கும்போது அவன் பொய் சொல்லி பழகினது, இப்போ கிழவனான விற்பாடும் பொய் சொல்கிறான். அந்த பொய் பாவம்னு கூட அவனுக்கு தெரியல. இந்த பைபிள் வரலாறு தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை. அவன் என்ன சொல்கிறான், அவனா போய் அவன் எந்த வழியில் போனான்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்டவுடன் இந்த வழியில் தான் அந்த தேவனுடைய மனுஷன் போனார் சொன்னோன்னே, குதிரை மேலே கழுதை மேலே சேனை வைங்க, இந்த கோவேறு கழுதை மேலே நான் போகிறேன்னு சொல்லி போய் அவன் ஒரு கருவாளி மரத்து கீழே உட்கார்ந்துருக்கும் போது அவனை கண்டு, நீர் தேவனுடைய மனுஷனான்னு கேட்டோன்னு, ஆமாம் நான் தேவனுடைய மனுஷன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, நீர் வந்து எங்கள் வீட்டில் தண்ணீர் குடிக்கணும், பார்த்தா தெரியுது களைச்சி போயிருக்கிறீரு, பசியாக இருக்க போல தெரியுது, சாப்பிடணும். நான் அப்படி ஒரு இடத்துல போய் இந்த ஸ்தலத்தில் நான் புசிக்கவோ குடிக்கக்கூடாதுன்னு தேவன் எனக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கான். நான் தேவனுடைய மனுஷன், அவர் சொல்ல மீற முடியாது, நான் வர மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அப்புறம் மசங்கி போனான், அப்புறம் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான். என்ன தெரியுமா, உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அவன் பொய்யா சொன்னான்டே பைபிள் எழுதியிருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சொன்ன உடனே அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாங்க. அந்த சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கும்போது அந்த கூட்டிகிட்டு போன அந்த கிழவனான தீர்க்கதரிசி அவன் மேலே தேவாவியானவர் இறங்கி, நீ என்னுடைய கட்டளையை மீறி நான் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் என்று இந்த ஸ்தலத்தில் நீ புசித்தாய குடித்தாயோ, உன்னை வழியில் ஒரு சிங்கம் கொன்று போடும் அப்படி சொல்லி அவன் மூலமாக இந்த செய்தியை ஆண்டவர் சொன்னார். இவன் என்ன பண்ணா, சரி இந்த இடத்துல சாப்பிட்டாச்சு குடிச்சாச்சு, நம்ம நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கும்போது, இந்த பொய் தீர்க்கதரிசி என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு கோவேறு கழுதையும் கொடுத்து அவனை அந்த கோவேறு கழுதையில் நீ இதை ஃப்ரீயாக தர்றேன், நீ எடுத்துகிட்டு போ, இந்த கோவேறுகளை ஏறி போன சொன்ன உடனே இந்த கோவேறு கழுதையில் ஏறிட்டு பிரயாணம் பண்ணி வர்றான். வந்தபோது நடந்த காரியம் தெரியுமா, ஆண்டவர் தன்னுடைய வாக்கை மீறின அந்த தீர்க்கதரிசி கொடுத்த தண்டனை பயங்கரமானது, ரொம்ப பயங்கரமானது. என்ன தெரியுமா, ஒரு சிங்கம் காட்டுக்குள்ளே இருந்து வந்து இவனை முறிச்சு போடுச்சு, கொன்று போட்டுச்சு. அப்படித்தான் பைபிள் எழுதி. கொன்று போட்ட சிங்கம், அந்த சாதாரண சிங்கம் மனுஷனை கொண்டா திங்கிறதுக்கு தான் கொல்லும், திங்காமல் கொண்டு திங்காமல் இருக்காது. ஆனால் இந்த சிங்கம் அவனை கொன்றுச்சு, ஆனால் திங்காமல் நின்றுட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு கழுதை இருக்கு, அதையும் அடிச்சு சாப்பிடும் சிங்கம். கழுதையினுடைய கழுத்தை முறிக்கவும் இல்லை. இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன பண்ணா தெரியுமா, சரி அந்த தேவனுடைய மனுஷன் போனானே, அவன் போய் சேர்ந்தானான்னு சொல்லி அவனை பார்க்கறதுக்காக கழுதை மேலே சேனை வைத்து அவனை அனுப்பும்போது வந்து பார்த்தா கழுதை அந்த பக்கத்தில் இருக்குது, சிங்கம் அந்த பக்கத்தில் நிற்குது, இந்த மரித்து போன தேவனுடைய மனுஷனுடைய பிரேதம் கிடக்குது. அவன் சிங்கத்துக்கும் பயப்படலை அந்த தீர்க்கதரிசி. அது சிங்கம் அந்த வரல இவனையும் சேதப்படுத்தலை, அந்த பிரேதத்தை சேதப்படுத்தலை, கழுதையும் சேதப்படுத்தலை, வந்த அந்த போய் தீர்க்கதரிசி சேதப்படுத்தலை. அவன் என்ன பண்ணான், அந்த அதாவது பிரேதத்தை
தன்னுடைய கழுதையின் மேலே எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போய் இது சிங்கம் போயிடுச்சு. அங்கே போய் சேர்ந்த உடனே தன்னுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து துக்கம் கொண்டாடி அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டான். அடக்கம் பண்ண பிற்பாடு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நானும் சாவேன், செத்த பிற்பாடு என்னுடைய கல்லறையில் தானே அவனை அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க, அவனுடைய கல்லறையிலே என்னையும் அடக்கம் பண்ணுங்க, அவனுடைய எலும்புக்கு பக்கத்தில் என்னுடைய எலும்பையை வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு கத்தோலிக் மார்க்கத்தில் அப்படித்தான் ஒரு கல்லறையை வாங்குவாங்க, இடத்த வாங்குவாங்க, ஒருத்தர் அடக்கம் அடக்கம் பண்ணப்படுவார், அதற்கு பின்னால் மேலே 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 இப்படி 5-6 பேரை ஒரே கல்லறையில் அடுக்கில் வைத்து அடக்கம் பண்ணுவாங்க. அந்த ரீதியில் இந்த கர்த்தருடைய வாக்கை மீறின அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நடந்தது. நீ உன்னுடைய பிதாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவதில்லைன்னு ஆண்டவர் அவனுக்கு தண்டனையாக சொன்னதாக பைபிள் பார்க்கணும். பார்த்தீங்களா? ஒரு மீறுதல். சில சமயத்தில் இதாங்க நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாம் எத்தனையோ காரியங்களை கடைப்பிடிக்கிறோம், நாம் சரியாக இருக்கிறோம். அந்த ராஜாவிடத்தில் போய் செய்தி சொன்ன போதெல்லாம் ரைட்டு தான், அங்கே சாப்பிடாதெல்லாம் உண்மைதான், தண்ணீர் குடிக்கலாம் உண்மைதான். ஆனால் இங்கே நடந்த காரியம் என்ன? உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு மயங்கி அவனோட போய் உட்கார்ந்து அவனோட சாப்பிடலாமா? இந்த மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு தண்டனை கொடுத்தா நானும் கூட இருக்க மாட்டேன், நீங்கள் கூட இருக்க மாட்டேங்க. அதான உண்மை. எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய வார்த்தையை மீறவே கூடாது. அப்புறம் பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷனாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய மனுஷன் என்று பெயர் எடுக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள 2 ஆலோசனையை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, ஒன்று ஓடு, இந்த பண ஆசை பொருளாசை விட்டு. ஒரு காரியம் அது போதுமா? அடுத்த காரியம், நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. ஒன்று ஓடு, இன்னொன்று நாடு. 2 காரியம் நீ செய்யணும். தேவனுடைய மனுஷனாக இருக்கிற விரும்புகிற நீ. சிலர் இந்த ஒன்றை செய்வாங்க, பண ஆசை பொருளாசை விட்டு ஓடுவாங்க, ஆனால் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. எந்த காரியம்? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இதை செய்ய மாட்டாங்க. சில சமயத்தில் இதை செய்வாங்க. எது? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். அதே சமயத்தில் பொருளாசை பண ஆசையுடையவெல்லாம் இருப்பாங்க. 2மே ஒன்று ஆகாது, இன்னொன்று ஆக வேண்டும். அதோட 2 தீமோத்தேயுல போல் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தலைப்பு வசனம் எடுத்துக்கொண்டவே அதில் சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு ஒன்று தேறினவனாக ஆகு. உன்னை விட வேற யாரும் தேறினவன் இருக்கக்கூடாது, ஏனென்றால் நீ தேவனுடைய மனுஷன். இன்னொன்று, எந்த நற்கிரியை செய்ய நீ ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நற்கிரியை கூட நீ விடக்கூடாது. எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தவனாக இருக்கும்படியாக தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இல்லைங்க, இது மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. இது தேவனுடைய மனுஷனாக யார் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை. என்னது? நீ தேறினவன் ஆகணும், நீ எந்த நற்கிரியும் செய்யல தகுதியுள்ளவன் இருக்கணும், அது உனக்கு உபதேசிக்கும், அது உன்னை கடிந்து கொள்ளும், அது உன்னை சீர்திருத்தும், அது உனக்கு நீதியை படிப்பிக்கும். இந்த காரியங்கள் தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அபாரமாக காரியங்கள் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனாக மாற நாம் மிகப்பெரிய விலை கொடுக்கணும். விசுவாசியாக இருக்கிறது லேசு, சபையில் சின்ன சின்ன காரியங்களை செய்கிறது லேசு. ஆனால் அதனால் நம்ம தேவனுடைய மனுஷன் ஆக மாட்டோம். நம்ம வேணும்னா தேவனுடைய மனுஷன் சொல்லுவோம், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். வேதத்தில் அது எழுதப்படாது. இங்கே தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்டவர்களாம் அரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அது முடியாது என்பது அல்ல. அதனால் நாம் தேவனுடைய மனுஷனாக நடக்க தீர்மானிப்போமா? மோசே தேவனுடைய மனுஷன், சாமுவேல் தேவனுடைய மனுஷன், அப்புறம் அமசியா காலத்திலும் அதே சமயத்தில் யாருடைய காலத்தில் எரேமியா காலத்திலும் தேவனுடைய மனுஷன் இருந்திருக்கிறாங்க. பவுல் தன்னை கூட தேவனுடைய மனுஷன் சொல்லலை, ஆனால் இளைஞனாகிய தீமோத்தேயு சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே. வரப்போகிற நாட்களில் நாம் தேவனுடைய மனுஷனாக வாழ இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கட்டும். ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாராங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே,
இந்த அருமையான இரவு நேரத்துக்கான அளவை துதிக்கிறோம். தேவனுடைய மனுஷன், அவன் தேவனுக்கே சொந்தமானவன். வேறு யாரும் அவனை பற்றி உரிமை பாராட்ட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. ஆண்டவரும் அவர்கள் தேவனுடைய மனுஷலாக வாழ்ந்ததுனால தான் வேதம் எழுதின பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேவனுடைய மனுஷல் என்று எழுத விரும்பினார், எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய மனுஷலாக வாழ முடியாது என்பதல்ல, வாழ முடியும். ஆனால் அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும், அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய மனுஷலாக இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்திருக்கும். தேவனுடைய சபையில் எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லாத இடமே இருக்காது. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய மனுஷர்களாக இருந்தால் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, எதிரிகளே வரமாட்டார்கள். எங்கள் மத்தியில் வழக்கு, வம்பு, தும்பு ஒன்றுமே இருக்காது. நீதி, சமாதானம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக தேவனுடைய திருச்சபையில் காணப்படும். நாங்கள் தேவனுடைய மனுஷர்களாய் செயல்பட்டால் ஆண்டவரே ஆகாத கூட்டுக்கள் இல்லாதபடி நாங்களே தனித்து நின்று எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் செயல்பட்டால் யுத்தங்கள் தவிர்க்கப்படும். தேவனுடைய ஜனங்களாய் நாங்கள் செயல்பட்டால் மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அது பைபிளை பார்க்கிறோம். நாங்கள் தேவனுடைய மனிதர்களாய் செயல்பட்டால், பொருளாசை பண ஆசை இல்லாதவர்களாய் நாங்கள் வாழ்ந்தால், உலகத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்கிற அளவுக்கு, பஞ்சமங்கள் ஏற்படுகிற அளவுக்கு காரியங்கள் நடக்காதபடி உலகமே தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற உலகமாக காணப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் தேவனுடைய மனுஷனாக வாழாதனால தான் எங்கள் நிமித்தம் தேசம் கடலில் போகிறதோ, எங்கள் நிமித்தம் தேசம் பஞ்சத்தில் போகிறதோ என்று கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனாலே தேவனுடைய மக்களை விசுவாசிகளாக மாத்திரமல்ல ஆண்டவரே, நீதிமான்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, சீசர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் தேவனுடைய மனுஷலாய் மாற்றினால் நல்லது. ஏனென்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த பூலோகத்தில் இருந்த பொழுது அவர் தேவனுடைய மனுஷராய் இருந்தார். அப்படியே அவரை நம்புகிற நாங்களும் தேவனுடைய மனுஷலாய் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். தந்த முது வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டபடிய மக்களை ஆசிர்வதி மீட்பரிணாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவுள்ளமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.